Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 150 அதிகரித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது. இதில் ஏராளமான வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். வீடு ஒன்றுக்குள் புகுந்து வன்முறையாளர்கள் நடத்திய தாக்குதலில் தந்தை மகன் உயிரிழந்தனர். 3 பேர் இவ்வன்முறையில் உயிரிழந்த நிலையில் 18 பாதுகாப்பு படையினரும் காயமடைந்தனர். கலவரம் தொடர்பாக ஏற்கனவே 138 பேர் கைதாகியிருந்த நிலையில் தற்போது மேலும் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக 163 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இணையதள சேவையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர துணை ராணுவ படையினர் முர்ஷிதாபாத், ஜாங்கிப்பூர் ஆகிய பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கு தற்போது ஓரளவு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. எந்த ஒரு சூழலிலும் தங்கள் மாநிலத்தில் திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டத்தை அமலாக்கப் போவதில்லை என முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறியுள்ள நிலையில் அதை பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. இதற்கிடையே சிலிகுரி பகுதி இஸ்லாமிய அமைப்பினர் பேரணி நடத்த அளித்த அனுமதியை திரும்ப பெற முதல்வர் மம்தா பானர்ஜியை பாஜக எம்பி ராஜு பிஸ்தா வலியுறுத்தியுள்ளார். அப்பகுதி வங்கதேசத்தை மிகவும் ஒட்டியுள்ளது என்பதால் பேரணியின் போது பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என அவர் கூறியுள்ளார். முர்ஷிதாபாத் பகுதியில் அமைதியை மீட்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி இஷா கான் சௌத்ரி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.